பிக் பாஸ் சீசன் 8ல இருந்து இந்த 14வது வாரம் 2 பேர் எலிமினேட் ஆகுறாங்க. அதுல முதல் நபரா இன்னைக்கு எலிமினேட் ஆவறது நம்ம அருண் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாளை ஞாயிற்றுக்கிழமை யார் எலிமினேட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தீபக் அவர்கள் தான். தீபக் டாப் 5 போவாரு. அவர் நல்ல கண்டஸ்டன்ட், நல்லா கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கான சப்போர்ட் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிற கண்டஸ்டன்ட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து எலிமினேட் ஆகி வந்த நிறைய பழைய கண்டஸ்டன்ட் கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வெளியில இருந்து அவருக்கான சப்போர்ட்டும் நிறைய கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா அவர் சீரியல்ல, படம் அது மாதிரிலாம் நடிச்சு நிறைய பாப்புலர் இருக்காங்க. அதன் மூலியமா ரசிகர்கள் நிறைய ஓட் போட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் டாப் 5ல கண்டிப்பா இடம் பிடிப்பாரு. நிறைய கண்டஸ்டன்ட் சொன்னது என்னது, பிடிச்ச கண்டஸ்டன்ட் தீபக் அண்ட் முத்து இவங்க 2 பேர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது குறைஞ்சது ஒரு 3வது பிளேஸ் வரலுமாச்சு தீபக் அவர்கள் போவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் அது நடக்கல. இந்த வீக்ல எலிமினேட் ஆயிட்டாரு. அதுவும் இதுவரையிலும் அவரே பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் பேசியிருப்பாரு. ரொம்பவே ஃபீல் பண்ணி அதுல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் கொஞ்சம் ஏஜ் கூட உள்ள கண்டஸ்டன்ட். மத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, யங் பிளட் எல்லாருக்கும் நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் இருக்கு. அதனால அவங்களுக்குலாம் ஓட்டு வரும். ஆனா நானா பார்த்தீங்கன்னா 90 நாள், 70 நாள், 80 நாள் அதுவரையிலும் இருக்கிறதே ஒரு பெரிய சாதனை. அதுவரையிலும் இருப்பேனா என்னன்னு தெரியல அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு 3, 4 வாரத்துக்கு முன்னாடியே பேசியிருப்பாரு. ஆனா அவரு அந்த கேம் பிளே அப்படிங்கிறது ரொம்ப சேஃபா கேம் கரெக்ட்டா கொண்டு போனதுனால, அவர் இவ்வளோ நாள் தாக்குப்பிடிச்சு இந்த ஃபைனல் வாரம் போறதுக்கு முன்னாடி எலிமினேட் ஆனதே ஒரு ஹேப்பியான ஒரு நியூஸ் தான். ஸோ அருண் அண்ட் நம்ம தீபக் அவர்கள் எலிமினேட் ஆனத பத்தி இந்த வீக் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.